கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, எபிரேயருக்கு எழுதின நிருபத்தின் கடைசி 2 பகுதிகளுக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இதுவரை இந்த புஸ்தகத்திலிருந்து அநேக சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை புரிந்தார். இந்த சத்தியங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கு எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை நாம் வாசிக்கலாம். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மெய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து, நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர் பொருந்தினவர்கள் ஆக்குவாராக. அவருக்கே என்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். இயேசு கிறிஸ்து கடவுளை நமக்கு முழுமையாக வெளிப்படுத்துகிறவர் என்று எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் தொடங்கிய ஆக்கியோன் தனது கடைசி அதிகாரத்தை இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தமக்கு உகந்தவர்களாக மாற்றுகிறவர் பிதாவாகிய தேவன் என்று முடிக்கின்றார். இவ்வசனங்களிலே கிறிஸ்துவை குறித்தும் பிதாவாகிய தேவனை குறித்தும் கூறப்பட்டிருக்கிற 2 கருத்துக்கள். முதல் கருத்து, யார் இந்த இயேசு கிறிஸ்து? இயேசு கிறிஸ்துவானவர் பிரதான மெய்ப்பன். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பிரதான மெய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று அவர் கூறுகிறார். இதன் பொருள், இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவோடு ஒரு நித்திய உடன்படிக்கையை மேற்கொண்டிருக்கிறார். அந்த நித்திய உடன்படிக்கை என்னவென்றால், தன்னுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் நித்திய வாழ்வை பெறும் உறுதி. யாரை இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டாரோ அவர்கள் இறுதி வரை பிதாவினால் காக்கப்படுவார்கள் என்று இவ்வசனங்கள் கூறுகிறது. அதே போல இயேசு கிறிஸ்து பிரதான மெய்ப்பன் என்று கூறும்போது போதகர்கள், ஊழியர்கள், இவர்கள் அனைவரும் தேவனுடைய பணியாட்கள். எந்த ஒரு போதகனோ ஊழியனோ ஆடுகளுக்காக தன்னுடைய சொந்த ஜீவனை விலைக்கிரயமாக கொடுக்கவில்லை. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே ஆடுகளுக்காக தன்னுடைய சொந்த ஜீவனை விலைக்கிரயமாக கொடுத்தார். எனவே அவரே நம்முடைய பிரதான மெய்ப்பன். இரண்டாவதாக, பிதாவாகிய தேவன் ரட்சிப்பிலே நம்முடைய வாழ்க்கையிலே என்ன செய்கிறார்? அவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருக்கு பிரியமானவர்களாய் நம்மை மாற்றுகிறார். பாருங்க, உங்களை சகல நற்கிரியையிலும் சீர் பொருந்தினவர்கள் ஆக்குவாராக. நான் கடவுளுக்கு விருப்பமானவனாய் மாற வேண்டும், விருப்பமானவளாய் மாற வேண்டும் என்றால் கடவுள்தான் என்னை அவ்வாறு மாற்ற முடியும். பாவியாகிய மனிதர்களாகிய நாம் இயேசு கிறிஸ்துவின் பரிகார மரணத்தினாலும் உயிர்த்தெழுதலினாலும் தேவனுடைய கிருபையினால் மீட்கப்பட்டிருக்கிறோம். எவ்வாறு நாம் தேவனால் மீட்கப்பட்டோமோ அதே மாதிரி தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தி மகிமைப்படுத்துவார். இந்த இடைப்பட்ட நாட்களிலே நாம் மிகுந்த ஜாக்கிரதையுள்ளவர்களாக நடக்கணும். எப்படி நான் நடக்கணும்? இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு, நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால். நான் எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்க முடியும்? அவருடைய வார்த்தைகளை கைக்கொள்வதின் மூலமாக. எவ்வாறு வேத வசனம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் ரட்சிப்பு என்பதை போதித்த போது நான் அதை முழுமனதாக ஏற்றுக்கொண்டேனோ, அதே போல அந்த வேத வசனம் நான் கடவுளுக்கு உகந்தவளாய் மாற என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவான உபதேசத்தை கொடுத்திருக்கிறது. அந்த வேத வசனத்தை என் வாழ்க்கையிலே நான் கைக்கொள்ளும் பொழுது நான் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறேன். நான் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கும் போது பிதாவானவருக்கு உகந்தவளாய் நான் மாற்றப்படுகிறேன். இப்போ நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய தலையாய நோக்கம் என்ன? நான் கடவுளுக்கு பிரியமான மகளாக வாழ வேண்டும். என் வாழ்க்கை கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். என் வாழ்க்கை கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும். எவ்வாறு பழைய ஏற்பாட்டின் பலிகள் அனைத்தும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான பலியாக இருக்க வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டின் விசுவாசிகள் விரும்பினார்களோ, அதே போல நம் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக மாற வேண்டும். நம்ம இந்த உலகத்தில் நம்மளை திருப்திப்படுத்துறதுக்காக நிறைய காரியங்கள் செய்கிறோம். நம்மளை சுற்றியுள்ள நம்முடைய குடும்பத்தார், நண்பர்கள், வேலை செய்கிற இடத்துல இருக்கிறவங்க, அவங்களெல்லாம் சந்தோஷப்படுத்துறதுக்காக என்னென்னமோ செய்கிறோம். ஆனால் எனக்காக ஜீவனை விட்டு உயிர்த்தெழுந்த
இயேசு கிறிஸ்துவை சந்தோஷப்படும் விதத்திலே என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா? சிந்தித்து பார்க்கலாம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.